பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரா நிமிந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலைமுன்னு நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சன் தலைக்கு மேல நேரா கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சிந்தர கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரத்தி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த பொண்ணுகிட்ட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஓகே, இப்ப நேற்று நம்ம பார்த்த எந்திரம் எது ஊர்ல நம்ம பார்த்திருக்கோம்? எந்திரம் எந்த எந்திரம் பார்த்திருக்கோம்? எந்த நம்பர் பார்த்திருக்கோம்? 24 version 1 and 2 G. 24 version 1 and 2 பார்த்திருக்கோமா? சூப்பர். $33 பார்த்துட்டோமா? பண வர அதிர்ஷ்டம் பார்த்திருக்கோம். சரி, இப்ப அடுத்த எந்திரம் 33 பார்க்கலாம் வாங்க. 33 ஜி, இதுவும் 33 1 and 2 இருக்குங்களா? ஆமாங்க, எல்லாமே இனிமே வரது எல்லாமே 1 and 2 இருக்கும். இனிமே வர எல்லா இயந்திரங்களுக்கும் 1 and 2 இருக்கும். இந்த ஜனவசியம்னு ஒண்ணு கொடுத்தீங்க இல்லைங்க ஜி? ஆமா மேடம். எல்லா இதுலயும் வசியம் பண்றாங்கங்கறாங்களா? அதுதான் அது தனவசியம்ங்கிறது தனவசியத்துக்கு மட்டும் இல்ல ஜி, ஜனவசியம். ஜனவசியம் ஓகே. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் பேசுறது இல்ல எல்லாத்துலயும் வசியம் பண்றாங்கங்கறாங்களே, அதுவும் இதுவும் ஒண்ணுங்களான்னு நீங்க அப்படியே சொல்லலாம். ஜனவசியம் வசியம் பண்றதுங்கிறது வசியம்ங்கிற வார்த்தை நம்மளை நோக்கி மக்கள் வர வைக்கிறது வசியம். நம்ம இப்போ ஒருத்தர் பேசுறோம்னா நம்ம கிட்ட எல்லாம் ஸ்மூத்தா பேசணும், அதுதான் வசியம். நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, தவறா பயன்படுத்திக்கிறாங்க. எல்லாமே தான் சொல்றத கேக்குற மாதிரி எல்லாம் பயன்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அதுதான் நான் இதுன்னு கேக்குறேன். ஆமாம், கிட்டத்தட்ட அதேதான். ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் செய்யணும். தேவதைகளை வசியப்படுத்தணும்,
தேவதைகளை வசியப்படுத்தி அந்த தேவதைகள் மூலியமா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். அதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஓகே. சரிங்களா? நம்ம வந்து எல்லாமே நல்ல விதத்துக்காக பயன்படுத்திக்கிறோம். நம்ம பிசினஸ் டெவலப் ஆகுறதுக்கு, நமக்கு பொருளாதாரம் வர்றதுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு சூப்பரா வர்றதுக்காக நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதனால நமக்கு வந்து தேவதைகள் வசியம்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த எந்திரங்களே நமக்கு சூப்பரா ஒர்க் ஆகுவாங்க. ஏன்னா அதெல்லாம் சம் ஆஃப்டர் எஃபெக்டும் கொடுக்குங்கிறாங்க, அதனால கேட்டேன். வேற அது வந்து தாந்திரிகத்துல நெகட்டிவ் எனர்ஜி, அது பிளாக் மேஜிக் டெக்னிக் வச்சுக்கோங்களேன். நம்ம பண்றதுலாம் ஒயிட் மேஜிக் டெக்னிக். அதனால அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். 32 33 எழுதிக்கோங்க. இந்த எந்திரம் எல்லாரும் எழுதிட்டு இருக்கோமா? எஸ். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எஸ். 33. எங்கேயோ பாடல் பாடிக்கொண்டிருக்கிறது. ஓகே. இந்த 2-8 வந்திருக்குங்களே ஜி இதுல. ஆமா மேடம். அது வந்து செகண்ட் ரிவர்ஸ்ல வரும்போது ஒரு 8ங்களா? எஸ், கரெக்ட். 1க்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த 8 ஃபர்ஸ்ட் டைம் வரையும் போது எழுதிடணும். இதற்கு முந்தைய எந்திரங்களே அப்படித்தானே எழுதிட்டு இருக்கோம் நம்ம. 1க்கு கீழே வரைட்டு தானே கரெக்டா எழுதிட்டு இருக்கோம். அதே மாதிரி எழுதிட்டு அடுத்த 16ல இருந்து ஆரம்பிக்குதா. 16, 15, 14, 13, 11, 10, 9, 8. ஃபர்ஸ்ட் இது வந்து 1 to 8 மட்டும் தான் வருது. என்னங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் வந்து 1 to 8. செகண்ட் இதுதான் 16 to 9. 8. 16 to 8. 9 ஜி. 8. ஓகே. சரி, இந்த எந்திரம் எதற்காக அப்படின்னா, இதோடைய ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அது பேரு பேசிக் நீட் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் அடித்தளம். அடித்தளம். இந்த எந்திரத்துடைய முதல் காரணம் என்னன்னா குழந்தை பாக்கியத்துக்காக. ஆமாங்க சார். குழந்தை பாக்கியம், கல்யாணம் ரொம்ப ரொம்ப வருஷமாச்சு, குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. அப்ப இப்படி எடுத்துக்கலாமா ஜி? ஃபர்ஸ்ட் இந்த எந்திரம் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். இஃப் இட் டசன்ட் வர்க்ஸ், அந்த இன்னொன்னு குழந்தை பாக்கியத்துக்காக இன்னொன்னு கொடுக்குறீங்களே, எது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் நீட்ஸ்ங்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த எந்திரத்தை யூஸ் பண்ணி அப்பயும் நமக்கு இட்ஸ் நாட் ஃப்ரூட்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, அதான் எது? பண்ணிக்கலாமா? அதான் எதுன்னு சொல்லுங்க. எந்த எண் எந்திரம் அது? 101 ஜி. 100 வெர்ஷன் 1 and 2. 100 கரெக்ட். எஸ். இப்ப குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரவங்களுக்கு இந்த 2 எந்திரமும் அவங்களுக்கு கொடுக்கணும். 100 இருக்கு பாத்தீங்களா, 100, அதுவும் 33, இந்த 2 எந்திரமும்
வெர்ஷன் 1 அண்ட் 2 ரெண்டுமே மொத்தம் 4 எந்திரம் கொடுக்கணும். சரிங்களா? அதுவும் முக்கியமா யாருக்கு இந்த 33 கொடுக்கணும் அப்படின்னா, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் பினான்சியலி டவுனா இருக்குங்க, குழந்தை பாக்கியமும் இல்ல, கொஞ்சம் பினான்சியலி டவுனா இருக்கு அப்படின்னா இந்த எந்திரம் நிச்சயமா அவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப ஒரு எந்திரம் கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த எந்திரம் அந்த மாதிரிலாம் வேண்டாம், 2 எந்திரமும் கொடுக்கலாம். முப்பத்தி மூணுங்கிறது குபேரன் எண். அப்ப இதோட சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் உயர்வு, குபேர வசியம். குபேர வசியம்னு சொல்றதுல குபேரன் வந்து நமக்கு நிறைய கைட் பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு, அந்த மாதிரி. ஸோ 33ங்கிறது இந்த எந்திரம். வெர்ஷன் 2 போலாமா? எஸ், இது வெர்ஷன் 2. இந்த எந்திரமும் சுக்கிர ஹோரையில வரையணும். ஓகே ஓகே. வெர்ஷன் 2, இந்த வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 ரெண்டுமே சுக்கிர ஹோரையில வரையணும். முடிச்சிட்டீங்களா? என்னாச்சு எல்லாரும் டல்லா இருக்கீங்க இன்னைக்கு? வாட் ஹேப்பன்? இப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லா வந்து உட்காந்துருக்கோமா? ஜி சுக்கிர ஹோரையில் வரையணுமா? ஆமா மேடம். இப்போ நம்ம அந்த ஃப்ரைடே நேத்து நீங்க சொன்னீங்க இல்லைங்க, ஃப்ரைடே ராகு காலம்ங்கும் போது அந்த சுக்கிரனுக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்து மிச்ச நாள்ல வரையக்கூடாதுங்களா? வரையலாம். சுக்கிரனோட ஃப்ரெண்டு யாரோ அந்த கிழமையில சுக்கிர ஹோரையில வரையலாம். அடுத்த எந்திரம் போகலாமா? மௌனம் சம்மதம். சரி, அடுத்தது 72 எந்திரம் 72. இந்த எந்திரம் வரைஞ்சுக்கோங்க. எஸ், நசியம் பண்ணுங்க மேடம், சீக்கிரம் சரியாயிடும். இருமல். நசியம் பண்ணுங்க. மசியம் இல்லைங்க, வசியம் இல்லைங்க, நசியம். நசியம் மீன்ஸ் நல்ல நிலை பண்ணுவாங்க, சொல்றேன் அப்புறமா. ஓகே. 72 வெர்ஷன் 2 போலாமா? ஓகே, வெயிட் பண்ணலாம்.
நேற்று ஒருத்தர் கேட்டாங்க, இத்தனை எதிரும் சொல்லி கொடுக்குறீங்களே, இதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னாங்க. அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. வேல்யூபிள் கொஸ்டின் தான். நமக்கு எந்த எந்திரம் தேவைப்படுகிறதோ அதை நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஒண்ணு, நம்ம கிட்ட வர கிளைண்ட்டுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கிட்ட வந்து என்ன கேட்கறாங்களோ அவங்களுக்காக பயன்படுத்த போகிறோம். கரெக்ட் தானேங்க? நமக்கு என்ன வேணும்? இப்ப 10 கோடி ரூபாய் பணம். 10 கோடின்னு இன்னொரு மன மகிழ்ச்சி. இப்ப இந்த பயிற்சி வகுப்புல பாருங்க, இப்ப நமக்கு 10 கோடி ரூபாய் தேவைப்படுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு தேவைப்பட்டுச்சு, வேற தேவை இருந்துச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி வேற தேவை, 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற தேவை, இப்ப வேற தேவை, அடுத்த 2 வருஷம் கழிச்சு வேற தேவை. தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி யோசிக்கிறோம்? இந்த பயிற்சி வகுப்பு தாந்திரிக பரிகாரத்தனா, இப்ப என்ன தேவைப்படுது இப்ப பயன்படுத்திக்கலாம், அதற்கு மட்டும் யோசிக்கிறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு எந்திரம்னு கேட்கிறோம். நம்ம தேவைகள் மாற 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 என்னென்ன எப்பப்ப தேவைப்படுகிறதோ அதற்கான எந்திரம் இப்பவே நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அடுத்த 2 வருஷம் கழிச்சு ஒரு தேவை மாறும், அடுத்த 2 வருஷம் கழிச்சு வேற தேவை மாறும். அப்ப அந்த எந்திரங்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான அட்வான்ஸ் வெர்ஷன் கிளாஸ்னு கூட சொல்லலாமா இதை? எஸ், ஃபியூச்சர் வெர்ஷன். அட்வான்ஸ்னு சொல்றதுல ஃபியூச்சரை நோக்கி நம்ம, எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன தேவையோ அதையும் இப்ப நம்ம கத்துக்கிறோம், பிரபஞ்சம் கத்துக் கொடுக்குறாங்க. வெர்ஷன் 2 இருக்குங்களா? போலாமா? இப்ப பிரபஞ்சம் கத்துக்கொடு. இப்ப உங்களுக்கு உங்க லவபிள் பர்சன் ஒரு கிஃப்ட் கொடுத்தா நீங்க எப்படிங்க பாத்துப்பீங்க? அதை பொக்கிஷமா பாத்துப்பீங்களா? பத்திரமா பாத்துப்பீங்க. இப்ப இறைவன் பிரபஞ்சம் உங்க லவபிள் பர்சனா? பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லி கொடுக்குறாங்களா? அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? பீரோக்கள் எடுத்து வச்சிடக்கூடாது. பொக்கிஷமா பார்த்துக்கணும்னு சொல்லி பீரோக்கள் எடுத்து கூட்டி வச்சு லாக்கர்ல வைக்க கூடாது. இதை பயன்படுத்த வேண்டும். எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா, எப்ப நமக்கு எது தேவைப்படுகிறதோ அப்ப அந்த தேவையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நானு 4 வருஷத்துக்கு முன்னாடி யோகா கத்துக்கிட்டேங்க, அப்ப மெடிடேஷன் எல்லாம் பண்ணங்க, சரி, அப்ப நல்லா இருந்துச்சுங்க, சரி, இப்ப என்னமோ தெரியல பண்ண முடியலங்க. இப்ப நல்லா இருந்துச்சு, அப்ப தொடர்ந்து பண்ணுங்க. அது என்னமோ கேட்டா கர்மா, என்னோட ஜாதக அமைப்புப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம முயற்சி தான். இப்ப நம்ம ஜாதகம் அமைப்புப்படி ஒருத்தரோட வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னு இருக்குது. அவர் வந்து நிச்சயமா லைஃப்ல டெவலப் ஆயிடுவார் அப்படின்றது அவரோட ஜாதக அமைப்பு இருக்கு. அதை வச்சு மட்டும் செய்ய முடியுமான்னு கேட்டா முயற்சி செய்தாக வேண்டும். அதற்கான அவர் வழிகாட்டுவாங்க. ஜாதகம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கிரகங்கள் நமக்கு வழிகாட்டுவாங்க. இந்த பக்கம் வாப்பா, இந்த பக்கம் போ, உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், நமக்கு வழிகாட்டுவாங்க. அந்த வழிகாட்டுதல ஃபாலோ பண்ணி போனாதான் நமக்கு கிடைக்கும். இப்ப சமைச்சு கொடுத்தாச்சு, தட்டுல உணவும் கூட வச்சாச்சு, எல்லாமே ரெடியா இருக்குது. எனக்கு என்னுடைய ஜாதகம், என்னுடைய கர்ம வினை, என்னுடைய விதி, தலையெழுத்து, இந்த உணவு எனக்கு வயிற்றுக்குள்ள போகணும்னு இருந்தால் போகட்டும்னு வாயை புத்திக்கிட்டு, வாயில டேப் ஒட்டிக்கிட்டு நான் அமைதியா உட்கார்ந்து இருப்பேன். அப்படின்னு உட்காந்துருந்தா எப்படி உணவு உள்ள போகும்? எல்லாமே கொடுத்தாச்சு. முயற்சி என்ன முயற்சி? கையில இருந்து அப்படி உணவு எடுத்து வாயில வச்சு மென்னு முழுங்க வேண்டியதுதான். இப்ப பிரபஞ்சம் நமக்கு எந்திரங்கள் கொடுத்துட்டாங்க, சிம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு கொடுப்பாங்க, நிறைய விஷயம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு எது எப்ப எங்க தேவைப்படுகிறதோ அப்ப இந்த எந்திரங்கள் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப வந்து என் விதி தலையெழுத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது.
ஏன் விதிப்படி தலையெழுத்துப்படி உங்களுக்கு கொடுத்தாச்சு. வீடியோ மியூட் போட்டுக்கோங்களேன் மேடம். நன்றி. சரி, இப்ப 72 இது இந்த எண் எதற்காக ஸ்பெஷலி ஃபார் அப்படின்னு கேட்டா, நம்ம தலைமுறை சொத்து வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா, இது அடுத்த தலைமுறைக்கும் சேரணும். ஆர் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அடுத்த தலைமுறைக்கும் சேரணும். அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை விட்டு கிடையாது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகணும். இப்ப நிறைய பேர் வீட்டுல என்ன நடக்குது, நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா, தலைமுறை சொத்தை வித்துடுறாங்க. இது எங்க பூட்டன், பாட்டன், தாத்தா, எங்க அப்பா அப்படி வந்த சொத்து. இப்ப நான் எங்க தங்க போறேன், எங்க ஊர்ல எல்லாம் தங்க முடியாதுங்க, நான் ஃபாரின் போயிட்டேன், நான் அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன், சென்னை போயிட்டேன், அந்த ஊருக்கு வந்துட்டேன், கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறதுனால என்னுடைய தலைமுறை சேர்த்து வச்ச சொத்து எனக்கு வேண்டாம்னு சொல்லி வேற யாருக்கும் வித்துட்டு வந்துடுறாங்க. அந்த தலைமுறையா வரக்கூடிய சொத்தோட எனர்ஜி லெவல் வேற. ஜி அப்பா சொல்றாங்களே 3 தலைமுறைக்கு மேல அந்த ஒரு வீட்டுல இருக்கக்கூடாது, we have to demolish and then rebuild it or ஏதோ ஒண்ணு செய்யணுங்கிறாங்களே. ஒரு தலைமுறை அப்படின்னா அந்த வீடு ஒரு 80 வருஷம்னு வச்சுக்கோங்க. ஒரு தலைமுறை 3 தலைமுறை எத்தனை வருஷம் ஆகுது? அப்ராக்சிமேட்டா ஒரு 200 வருஷம் கணக்கு வச்சுப்போம். ஒரு வீடு கட்டி 200 வருஷம் இருக்குமா? பில்டிங் இப்ப இருக்கிற பில்டிங்லாம் அப்படி இருக்கா? ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வீடை கட்டிட்டு புதுசா கட்டுங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க சுவிட்ச் போர்ட்லாம் எப்படிங்க இருக்கும்? அந்த பிளாக் கலர் ரவுண்டு சுவிட்ச், அந்த ஆன் ஆஃப், அந்த மாதிரி தான். அந்த மாடல் பார்த்துருக்கீங்களா? சுவிட்ச்லாம் பார்த்தது இல்லையா? ஒரு மாதிரி ரவுண்டு சுவிட்ச் இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்ச். இப்ப ஏசி ஆன் பண்றோம் பாத்தீங்களா? எங்க வீட்டுல போய் இருக்கு. இது போய் இருக்குங்களா? அந்த சுவிட்ச் அதே மாதிரி ஒயரிங் எல்லாம் கன்சீல்டா இருக்காது. ஒயரிங் எல்லாம் வெளியில பைப்ல வச்சிருக்கும், வெளியில இருக்கும். கன்சீல்டு பில்டிங் இருக்காது. டோர்லாம் உட்டன் டோர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த உண்மையான மரம் எது தெரியுங்களா? டோர் நீங்க எந்த கட்டையில வேணாலும் போட்டுக்கோங்க. அதாவது தேக்கு மரம், பனைமரம், பனம்பலகை இல்ல மாம்பலகை எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி இருக்கணும், அந்த ஒரிஜினல் வுட் எப்படி இருக்கணும், நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற வுட்டு, கட்டில் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மரம் கட் பண்ணி அந்த மரம் பீஸா போட்டுருவாங்களே, பெரிய பீஸா போட்டு அது நல்ல வெயில்ல காய வைப்பாங்க. ஒரு 6 மாசத்துக்கு வெயில்ல இருக்கும். அப்புறம் 6 மாசம் தண்ணிக்குள்ளேயே இருக்கும். மறுபடியும் 6 மாசம் வெயில்ல காய வைப்பாங்க. மறுபடியும் 6 மாசம் தண்ணி. இதுதான் ப்ராசஸ்டு வுட். ஒரிஜினல் வுட் ப்ராசஸ்டு வுட். 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த வுட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான கட்டை. அது அறுக்கிறதே கஷ்டமா இருக்கும், கட் பண்ணவே முடியாது. அதை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கட்டை. அப்படிப்பட்ட கட்டையில நீங்க வீடுக்கு கட்டிட்டு டோர் வைக்கிறீங்க, லாஃப்ட் வைக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒன்று செய்றீங்க, ஜன்னல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பூச்சும் அரிக்காது அந்த கட்டைய. அது பாட்டுக்கு இருக்கும், வருஷக்கணக்கா இருக்கும், 100-200 வருஷம் தாண்டி கூட இருக்கும் அந்த கட்டை. ஆனா இப்ப என்ன பண்றோம், நம்ம தேக்கு மரமா இருந்தாலும் சரி, மாம்பலகையா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம், அறுக்குறாங்க, அப்படியே கதவு செய்யறாங்க, அப்படியே ஜன்னல் செய்யறாங்க. மழை காலத்துல என்ன ஆகுது, ஊறிடுச்சு, உப்பிடுச்சு, கதவு சரியா சாத்த முடியல அப்படின்றாங்க. அது சீக்கிரம் தேக்கு பூச்சி அரிச்சிடுது, கரையானம் அரைச்சிடுது, இதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த வுட்டுங்கிறது எவ்வளவு ப்ராசஸ், 4 வருஷமாவது ஆகணும். அந்த வுட்டு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் அந்த வுட்டை யூஸ் பண்ணணும். அந்த காலத்துல வீடு அப்படி கட்டாங்க. 200 வருஷம். இப்ப நீங்க இந்த கோட்டைகள்லாம் போயிருக்கீங்களா? ஃபோர்ட் போயிருக்கீங்களா? ஹைதராபாத்ல அந்த ரெட் ஃபோர்ட் இருக்கே, அந்த கோட்டை, ஹைதராபாத் நிசாம் கோட்டை. அந்த கதவு பாத்தீங்கன்னா, இப்ப செஞ்சிமலை கோட்டை இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க, செஞ்சி கோட்டை, இந்த மாதிரி கோட்டை எல்லாம் போனீங்கன்னா அங்க வுட் டோர் இன்னும் கரெக்டா மூடும், கரெக்டா திறக்கும்.
கோயில் போயிருக்கீங்களா? பழைய காலத்து கோயில் போயிருக்கீங்களா? 1000 வருஷம் முன்னாடி கட்டின கோயில், 2000 வருஷம் முன்னாடி கட்டின கோயில் போயிருக்கீங்களா? அந்த கோயில்ல இருக்க டோர் இன்னும் கரெக்டா மூடு திறக்கும். எவ்வளவு மழை பெஞ்சு எவ்வளவு வருஷம் 1000 வருஷம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட. அந்த டோர் இன்னும் மாத்தல. அப்போ வுட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. அதுதான் ப்ராசஸ்டு வுட். ஒரிஜினல் வுட். மரத்தை கட் பண்ணி தண்ணியிலையும் வெயிலையும் காய வைப்பாங்க. 6 மாசம் தண்ணியில இருக்கும், 6 மாசம் வெயில்ல இருக்கும். அந்த மாதிரி 3-4 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த வுட்டை தட்டி பார்ப்பாங்க. தட்டினா மெட்டல் சவுண்டு வரணும். அந்த வுட்டை தட்டினா மெட்டல் சவுண்டு வரும். சீசனிங் அப்படி என்னங்க? சீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியல. சீசனிங் அது. ஓகே, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வுட்ல செஞ்சாங்க. அதனால இருந்துச்சு. இப்ப இருக்கிற வீடு இப்ப செங்கல் தாண்டி இப்ப அடுத்த டெக்னாலஜி வந்துருச்சு. ஹாலோ பிளாக். ஹாலோனா உள்ளுக்குள்ள ஓட்டையா இருக்கு, வெளியில மட்டும் செவுரு இருக்கு. ஒரு ஆணி அடிச்சா உள்ளுக்குள்ள போயிடுதா? எங்க போச்சுன்னு கேட்டா ஓட்டைக்குள்ள விழுந்துருச்சு. ஆணி அந்த பக்கம் விழுந்துருச்சு. ஹாலோ தானே. எங்க வீட்டு செவரெல்லாம் 1/2 அடி செவரு ஜி. அதனால கதவும் பெரிய பெரிய கதவு. அதான் பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி திக்கு, பயங்கர திக்கு கதவுங்க, தேக்கு கதவுங்க எல்லாம். ஆமாம், அதுல வார்னிஷ் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு மெயின்டைன் பண்ணாலே போதும். வார்னிஷ் அடிச்சாலே போதும், அதுக்கெல்லாம் பெயிண்ட் கூட அடிக்க வேணாம். வார்னிஷ் அடிச்சாலே போதும். அப்ப நம்ம சேர்த்து வைக்கிற சொத்துலாம் அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறை போகணும். அது மாதிரி சொத்துலாம் விற்க கூடாது அவ்வளவு சீக்கிரத்துல. நிறைய பேர் என்ன பண்றாங்க, லேண்டு காஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி வித்துடுறாங்க. இப்ப அதே லேண்டு இன்னும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி விவசாய நிலம், நிறைய பேர் விவசாய நிலம் ஏக்கர் கணக்குல வச்சிருக்காங்க பாருங்க. அங்க நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து ரோடு போட்டு விட்டுறாங்க. ரோடு போட்டோன்னே விவசாய நிலம் என்ன ஆகுது, தரிசு நிலமா மாத்தி அதை விற்க ஆரம்பிச்சிடுறாங்க, விலை அதிகமா போகுதுன்னு. அதுவும் செய்யக்கூடாது. விவசாயம்னா விவசாயம். இப்ப விவசாயம் பண்றீங்க, சரி, விவசாய லேண்ட்ல ரோட போட்டுடுறாங்க. நம்ம சோறுக்கு எங்க வரும்? ரோட்டுக்கு வந்து நிக்க வேண்டியதுதான். எங்க கிடைக்கும்? எல்லாரும் 16 பைபாஸ் 8 பைபாஸ்ன்னு சொல்லி என்னென்னமோ பைபாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கரெக்ட் தான். உணவு சாப்பிட்டா அடுத்த டிரான்ஸ்போர்ட். வண்டி ஓட்டுறது எப்போ ஓட்ட முடியும்? உணவு கிடைச்சா சாப்பிட முடியும், சாப்பிட்டா தான் வண்டி ஓட்ட முடியும். இதெல்லாம் வந்து வேற ஒரு டெக்னாலஜி போயிட்டு இருக்குங்க பேக்ரவுண்ட்ல. டெக்னாலஜி மீன்ஸ் ஒரு தவறான விஷயம் போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, தமிழ்நாடை டெமாலிஷ் பண்றது தான் அவங்களோட வேலை. ஏன்னா தமிழ்நாட்டில் உணவு, சரிங்களா, அவ்வளவு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அங்கங்க ரோட போட்டா விவசாய நிலம் கம்மியாயிடும். விவசாய நிலம் கம்மியாயிடுச்சுன்னா அவங்க சொல்றதை இவங்க கேட்கணும். விதை எங்கேருந்து வாங்கணும்? அவங்க கிட்ட தான் வாங்கணும். விதை நெல் எடுத்து வைக்க முடியாது. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சரி, நமக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து, நமக்கு கொடுத்த தலைமுறை சொத்து, நம்ம அடுத்த தலைமுறைக்கும் போகணும் அப்படின்னு நீங்க யாராவது விருப்பப்படுறீங்களோ இந்த இயந்திரம் வரையுங்க. இதை எப்போ வரையணும் அப்படின்னா செவ்வாய் முறையில வரையணும். செவ்வாய் முறையில இந்த இயந்திரம் வரையணும். சரி, அடுத்தது 77. இது நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு எந்திரம் தாங்க. 77. இது 1 2 3 4 5 6 7 8
அடுத்தது 38, 37, 36, 35, 33, 32, 31, 30. இந்த எந்திரம் எதற்காக எல்லாருக்குமே தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய உள் உணர்வு இன்ட்யூஷனை அதிகப்படுத்தக்கூடிய எந்திரம். இன்ட்யூஷன் அதாவது பிரபஞ்சத்து கூட இறைவன் கூட நம்ம இணைந்து பிரபஞ்சம் இறைவன் சொல்றத நமக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க, புரிய வைப்பாங்க. அதற்கான எந்திரம். உள் உணர்வுனா இப்ப நம்ம கார் டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம், பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம், நடு சென்டர் ஆஃப் த ரோட்ல ஒரு லாரி போயிட்டு இருக்கு, ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் ரைட்ல ஓவர்டேக் பண்ணணும். இப்ப நமக்கு உள் உணர்வு தோணுது, லெப்ட்ல ஓவர்டேக் பண்ணி ஈஸியா உனக்கு வழி கிடைக்கணும்னு தோணுது. இப்ப அறிவு என்ன சொல்லுது, நோ ரைட்ல தான் ஓவர்டேக் பண்ணணும்ப்பா, லெப்ட்ல பண்ணாதுன்னு சொல்லுது. இன்ட்யூஷன் என்ன சொல்லுச்சு, லெப்ட்ல போன நம்ம ரைட்ல ஓவர்டேக் பண்ண பாக்குறோம், வழியே கிடைக்கல, பொறுமையா போயிட்டு இருக்கு. டென்ஷன் ஆயிடும், என்ன இந்த லாரிக்காரன் வண்டியை வழி விட மாட்டேங்கிறான்னு சொல்லி டென்ஷன் ஆயிடும். ரொம்ப நேரம் கீக்கின்னு ஆறு அடிச்சு அவன் வழி விடலன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சரி வேற வழி இல்லாம லெப்ட்ல ஓவர்டேக் பண்றோம், நம்ம பாட்டு ஈஸியா போயிடும். இதான 10 நிமிஷம் முன்னாடி நமக்கு தோணுச்சு. இன்ட்யூஷன் சொன்னாங்களா லெப்ட்ல ஓவர்டேக் பண்ணுன்னு, 10 நிமிஷம் கழிச்சு அதை பண்றோம். அந்த 10 நிமிஷம் டென்ஷன், டைம் வேஸ்ட், அவ்வளவு ஸ்லோவா போனது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்லங்க. அப்ப அதான் இன்ட்யூஷன். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும், ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்கணும், இது கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு அறிவு புரியாத நிலையில, நம்ம மனசு என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில, எப்படி பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கும் போது இன்ட்யூஷன்ல இருந்து பதில் வரும். இதை செய். இன்ட்யூஷன் மோஸ்ட்லி எப்பயுமே செய் அப்படின்ற விஷயத்துக்கு உள்ளதான் வரும். இப்ப நான் ஊருக்கு போகலாமா வேணாமான்னு கேட்டா ஊருக்கு போக வேணான்னு வராது, இங்க வீட்டுல இருந்து வேலையை பாருன்னு சொல்லி வரும், வீட்டே இருக்கலன்னு தோணும். அப்ப இன்ட்யூஷன்ங்கிறது எப்பயுமே எதை செய்யணுன்றதை மட்டும் தான் சொல்லுவாங்க, அது ஒன் டைம் சொல்லுவாங்க, அது ஆராய்ச்சி பண்ணாது. இன்ட்யூஷன் எதையுமே ஆராய்ச்சி பண்ணாது, இது செய் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, ஆர்டர். நமக்கு இன்ட்யூஷனுக்கும் மனசுல வரக்கூடிய எண்ணங்களுக்கும் வித்தியாசம் தெரியாததுனால நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம், இது மனசு சொல்லுதா இன்ட்யூஷன் சொல்லுதான்னு சொல்லிட்டு மனசு ஆராய்ச்சி பண்ணும். இதை இப்படி பண்ணா அப்படி நடக்கும், அதை அப்படி பண்ணா அப்படி நடக்கும், ஸோ அது நமக்கு கிடைக்கும், இது லாபமா இருக்கும்னு சொல்லி நம்ம மனசை ஆராய்ச்சி பண்றதை ஆராய்ச்சி பண்ணி அதுபடி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு பல நேரங்கள்ல நம்ம ஒத்து வராத விஷயமா இருக்கு. இப்படி நீங்க ட்ரெஸ் எடுக்க போறீங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருச்சு, அது ஒரு இன்ட்யூஷன், ஒரு உணர்வு சொல்லிடுச்சு, இந்த ட்ரெஸ் எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லிடுச்சு. அதை நம்ம கையில எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு 10 ட்ரெஸ் தேடிட்டு இருப்போம். தேடி முடிச்சுட்டு கடைசியில் இந்த ட்ரெஸ் பில் போட்டு வருவோம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம்ல, எஸ் கிடைச்சிருச்சுன்னு. இப்போ இன்ட்யூஷன் உள் உணர்வு என்ன சொல்லிச்சு, இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிடுச்சு. நம்ம மனசு இன்னும் பெட்டரா கிடைக்குமா, இன்னும் சூப்பரா கிடைக்குமா, இன்னும் வேற ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கணும். ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆயிட்டு கடைசியில் இதே பில் போட்டு வந்துருக்கும். அதான் மனசு பண்ற வேலை. யாருக்காவது அந்த மாதிரி நடந்திருக்குங்களா? ட்ரெஸ் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, சாதாரண வாழ்க்கையில வேற ஏதாவது விஷயத்துக்கு நடந்திருக்குங்களா? அதெல்லாம் கவனிக்கல. அதான் சார் நடந்திருக்கு சார். சூப்பர் மேடம். ஸோ அப்போ இன்ட்யூஷன் சொல்றது கேட்டு நமக்கு டைம் மிச்சம், நிறைய எனர்ஜி லெவல் மிச்சம், தேட வேண்டிய நிறைய விஷயம் மிச்சமாகும். நமக்கு நமக்கு நல்லது அது. அதெல்லாம் கவனிக்க கூட டைம் இல்லை, ஐ எம் சோ பிஸி. நிறைய தோணி இருக்கு, பட் ஆனா அது கரெக்டா இருக்குமான்னு கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு. ஓகே, அது கரெக்ட். இப்போ நீங்க சொன்னது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இது இன்ட்யூஷனா மனசு சொல்றதா, அந்த கன்ஃபியூஷன். சில சமயம் தப்பு, இது கரெக்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அதுக்கு சரி சொன்னா இருக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல வேற பண்ற மாதிரி தோணும்.
அந்த 2 மேல 3வது ஒரு வேலையை பண்ணி வைப்போம். 3வது வேலை பண்ண பிறகு தோணும், ஒருவேளை அதே பண்ணிருக்கலாம்ல, சே இதே பண்ணிருக்கலாம்ல, அந்த ட்ரெஸ்ஸே வாங்கியிருக்கலாம்ல, அதுக்கு பதில் இந்த ட்ரெஸ்ஸே வாங்கியிருக்கலாம்ல, சே சோபா. உண்மையா சொல்லணும்னாங்க, நம்ம போடுற பலப்படுத்தும் அதுல இருந்து கிளியர் ஆகும். மனசு இந்த எந்திரம் வந்து நம்ம பலப்படுத்துறோம் அப்படிங்கும்போது ஸ்டெடியா திங்க் பண்ற தாட் வருமா? பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், புரியும் நம்மளுக்கு. புரியும். இன்ஃபர்மேஷன் வர்றது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி புரியும் நமக்கு. இது இன்ட்யூஷன், அப்ப இதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். கடவுளையே வந்து நம்ம நேர்ல பார்க்க முடியாது, இந்த கலிகாலத்துல உணரதான் முடியும். உணருதல் அது மாதிரி நம்ம வந்து புரிய வைப்பாங்க, அப்படிதான். எஸ், ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டு கூட உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் கடவுள். நம்ம நம்ப மாட்டோம். புரிஞ்சிச்சுங்களா? இது இதுதான் இன்ட்யூஷன், இதுல இருக்கிறது நமக்கு தோன்றது, அது எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? இன்ட்யூஷன் எப்பயுமே வந்து ஒரு தடவை தான் வருவாங்க, எதை செய்யணுமோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ், இதை செய்யணும் மட்டும் தான் சொல்லுவாங்க. மனசு இதை செய்ய வேணாம், இப்ப ஊருக்கு போலாமான்னு கேட்டா ஊருக்கு போக வேண்டாம், இங்க இருன்னு சொன்னா மனசு, இங்க இருந்து இந்த வேலையை பாருன்னு சொன்னா இன்ட்யூஷன். அது நம்ம தியானத்துல இருக்கணும், கனவுல வரணும், அந்த மாதிரி கிடையாது. எப்படி வேணாலும் வரலாம், ஒரு மாதிரி தோணும், நமக்கே தோணும். அது பெரிய கன்ஃபியூஷனாவே இருந்தது. நமக்கே தோணும். நமக்கு தோணி நமக்கு அதுவும் புரியலன்னா பக்கத்துல யாராவது பேசிட்டு இருப்பாங்க, யாரோ இங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமன்னு இருக்கோம், சரிங்களா? லைஃப் அப்படின்னு ஒரு புது கோர்ஸ் ஒன்று, கிளாஸ் ஒன்று, கோர்ஸ் கிடையாது, ஒரு கிளாஸ், ஒரு 2 hours கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஒரு 1 day தான் 2 hours கிளாஸ், அது ஃப்ரீ கிளாஸா வைக்கலான்னு ஒரு பிளான் இருக்கு. லைஃப் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, வாழ்க்கை. இத நவம்பர் மாசம் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள. சரி, நவம்பர் மாசம் வைக்கலாமா, நவம்பர்ல வைக்கலாமா அப்படின்னு எப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பேசிட்டு இருக்கும் போது அங்க யாரோ 2 பேர் ரோட்ல பேசிட்டு இருக்காங்க. அடம் செய்யப்பா, இதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? அவர் போன்ல பேசிட்டு இருக்காரு, யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. அதை விட்டுட்டு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கிற, முதல்ல செய். இது யாருக்கு சொன்னார ஆன்சர்? இது நமக்கு பிரபஞ்சம் சொன்ன ஆன்சர். நம்ம என்ன சொல்லுவோம், இது எதர்ச்சியா நடந்துச்சுங்க, அந்த ஆள் யாருக்கிட்டே பேசிட்டு போறாரு, இது எப்படிங்க நமக்கு பதிலா எடுத்துக்க முடியும்? அந்த வார்த்தை மட்டும் ஏன் காதுல விடணும்? நம்ம காதுல விடாம அந்த நேரத்துல அந்த ஆள் ஏன் இந்த இடத்துல பேசிட்டு போகணும்? ஒண்ணு நம்மளை தாண்டி போய் பேசியிருக்கலாம், நம்ம மீட் பண்ணதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம், அந்த வார்த்தை காதுல விடாம இருந்திருக்கலாம். நம்ம உள்ளுக்குள்ள உட்காந்து ஏந்திரிச்சு வெளியே வாசல்ல போய் நிக்கணும். ஏன் அந்த வார்த்தை? இதெல்லாம் எதர்ச்சியா நடக்கல, பிரபஞ்சம் நமக்கு சொல்றாங்க. இப்ப நவம்பர் மாசமே வச்சிடலாமா? அதுல வேற மறுபடியும் கேள்வி வரும், நவம்பர் மாசம் மனசு விளையாடும், நவம்பர் மாசமே வச்சிடலாமா அப்படின்னு மறுபடியும் கேள்வி வரும். அதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே பிரபஞ்சமே. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது செய்யணும், என்ன பண்ணலான்ற ஏதாவது விஷயங்கள் வரும்போது யாரோ ஒருத்தங்க பேசிட்டு போவாங்க, எங்கேயோ ஒரு சைன் போர்டு பார்ப்போம், ஒரு கடையோட பேரை பார்ப்போம், இல்ல ஸ்ட்ரீட் பேர் பார்ப்போம், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். டிங்குன்னு பெல் அடிக்கும் மொபைல், அப்பதான் பெல் அடிக்கும். இது செஞ்சா இது சக்சஸ் ஆகும், எஸ் இது சக்சஸ் ஆகும்னு தோணும். டிங் அப்படின்னு மெசேஜ் வரும் நமக்கு. பிரபஞ்சம் எஸ் ஆமா கரெக்ட்னு சொல்றாங்க, உணர்த்துறாங்க. சினிமா பாடல்கள் கேட்கும், எங்கேயோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கோம், நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அங்கிருந்து ஒரு பாட்டு, அந்த வார்த்தை மட்டும் காதுல விழுவும், உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு காதுல விழுவும். அதுக்கப்புறம் பாட்டு சரி கேட்காது நமக்கு. அந்த வார்த்தை மட்டும் ஏன் கேட்டுச்சு? முடியுமான்னு யோசிச்சா உன்னால் முடியும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பிரபஞ்சம் நமக்கு பலவிதமா சமிக்கைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நம்ம முழுமையாக உணர்வதற்குத்தான் இந்த 77 எந்திரம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு
இப்ப கூட பாத்தீங்களா யாரோ கத்துறாங்க நமக்கு பதிலா. அதான் இங்க ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்கேயும் கத்துறீங்க. சொன்னோன்னு மியூட் போட்டாங்க பாருங்க யார். ஜி இப்போ வந்து உள்ளுணர்வு வந்து ஒரு ஆன்சர் சொல்லுது. ம் நிறைய ஐடியாஸ் கொடுக்குது. ம் ஆனா வந்து நம்ம மைண்ட் வந்து அதெல்லாம் முடியுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அதை அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்குது. ம் அந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக தான் இது 77. ம், ம். இது உள்ளுணர்வு கொடுக்கப்பட்டது. இது பிரபஞ்சத்தால் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பயன்படுத்தி கொண்டால் நமது வாழ்க்கை அடுத்த நிலைக்கு மாறும். சார் சில இடத்துல பார்த்தோம்னா ஒரே நேம், ஃபார் எக்ஸாம்பிள் முருகன் நேமே செந்தூருங்கிற பேரோ ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு டைம் பார்ட் ஆஃப் த டைம்ல ஒரு சர்டன் டேஸ் மந்த்ஸ் கூட எடுத்துக்கலாம், கண்டினியூஸா அது கண்ணிலே படும் ஜி. அது எதனால? அப்ப அந்த கோயில் போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். முருகரை ப்ரே பண்ணுங்க, உங்களுக்கு கைட் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. நீங்க போய் இப்போ நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாரு. இப்ப எந்த பேர் சொன்னீங்க, எந்த கோயில் சொன்னீங்க, எந்த ஊரு? செந்தூர். செந்தூர்னு 3 தடவை சொல்லிட்டாங்க. புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? எஸ். அப்ப செந்தூருக்கு முருகன் கோயில் உங்களை கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அங்க போயிட்டு வந்தா ஒரு விஷயம் மாறும். அது எனர்ஜி லெவல்ல மாறும். நமக்கு அது தெரியுமோ தெரியாதுன்னு தெரியாது. நம்ம பல நேரங்களில் உணர மாட்டோம். கோயிலுக்கு போறோம், லட்டா வாங்குறோம், சாப்பிட்றோம், திருப்பதி அது சரி ஓகே. எங்கேயும் ஏதோ பிரசாதம் வாங்க சாப்பிட்றோம், ஹாய் முருகா ஹவரிப்பா ஓகே. கோயில் தரிசனம் நல்லா இருந்துச்சுங்க, தரிசனம் நல்லா இருந்துச்சு அப்படி. கோயிலே நான் இது வரைக்கும் பார்த்ததே அது கேட்டது இல்ல. செந்தூர் முருகன் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. பட் ஆல்வேஸ் எனக்கு அந்த சைன் போர்ட்ஸ்ல பாப்பேன், எப்ப பாரு. அப்ப கூப்பிடுறான்னு அர்த்தம் உங்களை. உங்களையும் தான் கூப்பிடுறான்னு அர்த்தம். எஸ். போயிட்டு வந்துருங்க. அப்படி அவங்க கூப்பிடுற மாதிரி இருந்தா அவங்க எல்லாரும் போயிருப்பாங்கல்ல. இவங்களுக்கு புரியலையே. கடவுள் நினைச்சாதானே போக முடியும். கடவுள் நினைச்சிட்டாரு. மாதிரி இருந்தா அவங்க ஏதோ ஒரு வகையில போயிருப்பாங்க. கடவுள் நினைச்சிட்டாரு. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ்னு சொல்லுவாங்க. மனிதன் நினைக்க கடவுள் அதை மாற்றுவார்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? காட் ப்ரொபோசஸ் மேன் டிஸ்போசஸ். கடவுள் நம்மளை கூப்பிட்டாரு, நமக்கு அலட்சியம் மனசை வச்சுக்கிட்டு போக மாட்டாங்கிறோம். அவ்வளோ டிஸ்டன்ஸ் எதுக்குப்பா, இங்கேருந்து கும்பிட்டுக்கலாம். ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அலட்சியம், வேலை இருக்கு, பிஸ்னஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு விட்டுடுறோம். இப்ப அவங்களுக்கு சரி இப்ப போயிருக்கணும் கரெக்டா. நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல கடவுள் நினைச்சிட்டாரு, இவங்களை அழைச்சிட்டு போயிருக்கணும். இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கிடைச்சிருக்கலாம். ஆனா அப்புறம் வரப்பா போப்பா எனக்கு வேலை இருக்குன்னு கூட ஏதோ சம் ரீசன் சொல்லிட்டு நம்ம இருந்திருக்கலாம். இப்ப அவங்க தெளிவா சொல்றாங்க, செந்தூர் கேள்விப்பட்டது கூட கிடையாது, எந்த டைரக்ஷன் கூட எனக்கு தெரியாது. அப்புறம் ஏன் அவங்களுக்கு செந்தூர் முருகன் வந்துகிட்டே இருக்கணும்? அதுக்குண்டான டைம் அவங்களுக்கு இன்னும் வரல. இதுதான் காரணம். இத மனசு பண்ற வேலை. எடுத்துக்கலாம். எனக்கு இன்னும் நேரம் வரல, அந்த மாதிரி எழுதலாம். சொல்ற மனசு பண்ற வேலை. கூப்பிட்டாங்களா போயிட்டு வந்து ரெண்டே தான். எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 50 லட்சம் ஆகுமா, செலவாகுமா செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வர்றதுக்கு? நீங்க யூஎஸ்ல யூகேல இருந்தா கூட 10 லட்சத்துக்குள்ளதான் செலவாகும். வந்துட்டு போறது, இந்தியா வந்துட்டு ஃபேமிலியா இந்தியா வந்துட்டு ஸ்டே பண்ணி போறதுக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். நம்ம நேரம் போறோம், கார் எடுக்கிறோம், 2000 ரூபாய்க்கு பெட்ரோல்ல போறோம், நேரம் போறோம், செந்தூர் முருகன் கோயில் போறோம். கூப்பிட்டா திருச்செந்தூர் தானே? திருச்செந்தூர் செந்தூர் முருகன் கோயில் திருச்செந்தூர்லயா இருக்கு? இல்ல திருச்செந்தூர்ல இருக்க முருகன் பேர் என்ன? சுப்பிரமணியர். சுப்பிரமணியர். திருச்செந்தூர் கோயில் பேரு சுப்பிரமணியன், கரெக்டுங்களா? தண்டாயுதபாணி பழனி. அப்ப செந்தூர் முருகன் கோயில் எங்க இருக்காங்க? முருகன் கூப்பிடுறாரு. ஜி ஆனா இதெல்லாம் பாஸ் பண்ணி தான் நான் கடைசியா எங்க கோயில் ஒர்க்குக்கு கூப்பிட்டாரு, நான் போயிட்டேன். அது கடைசியா கிடையாது, அதான் ஆரம்பம். உங்களுக்கு ஒரு முடிவு இன்னொரு விஷயத்தோட ஆரம்பம்.
உண்மைஜி. அதுதான் ஆரம்பமாவே ஆயிடுச்சு எனக்கு கரெக்ட். எல்லாமே. அப்ப செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வாங்க. இவ்வளவு யோசிக்காதீங்க, போயிட்டு வந்துருங்களேன். எங்க இருக்குன்னு தெரியலஜி. கூகுள் மேப் எடுத்து போடுங்க. ஓகேங்க இல்ல செந்தூர் நம்ம திருச்செந்தூர்னு தான் சார் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது கிடையாதா? அதுவாங்க, நீங்க சொல்லுங்க. அதுவா? மனசுல திருச்செந்தூர் தான் சொல்லுது ஜி. இல்ல, சேலம் மேச்சேரின்னு போட்டிருக்கு. சேலம் மேச்சேரியா? செந்தூர் முருகன் டெம்பிள். மேச்சேரி ஊச்சங்காடுன்னு போட்டிருக்கு. ஓஹோ. நம்ம டீம்ல யாரும் மேச்சேரி இருக்காங்களே. யார் இருக்கா? ஒரு பாட்டே இருக்கு, செந்தூர் முருகன் கோயிலிலே அப்படின்னு. ம். போயிட்டு வாங்க, கோயில் போயிட்டு வாங்க. முருகன் கூப்பிட்டாரா? பா கூப்பிட்டப்பா, வந்துட்டேன்ப்பா. அந்த திமிரு வேண்டாம். கூப்பிட்டீங்க, என்ன அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அமைதியா உட்காந்துருங்க. கூப்பிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்க கூப்பிட்டீங்க, என்ன அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அமைதியா போய் உட்காந்துருங்க. எதற்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியலப்பா, ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு, அது என்னவோ எனக்கு உணர்த்திடுங்க, முழுமையை என்ன படுத்திட்டு அமைதியா உட்காந்துருங்க. நீங்க அங்க போய் அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், அது உங்க விருப்பம். பண்றதெல்லாம் அமைதியா போய் உட்காந்துருங்க. உங்களுக்கு ஒரு உணர்த்துதல் வரும். சரி, ஓகே, கோயில இருந்து கிளம்பலான்னு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours அது உட்காருங்க. இங்கேருந்து 4 மணி நேரம் டிராவல் பண்ணி போறோம், 4 மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும். கேள்வி கேட்டு மத்தவங்க மியூட் போட்டு போங்களேன். செந்தூர் முருகன் கோயில்னா 2 இடங்கள்ல சொல்லுது. ஒண்ணு திருச்செந்தூர், இன்னொன்னு வந்து காட்டுப்பாக்கம், சென்னையில உள்ள வடசெந்தூர்னு கொடுக்காங்க. வட செந்தூர் கிடையாது. கிருஷ்ணகிரியில கூட போட்டிருக்காங்க குருஜி. கிருஷ்ணகிரியா? ஆமாங்க சார். செந்தூர் முருகன் டெம்பிள் இத்தனை இருக்காங்களா? பாவம், பாஸே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஈரோடு கட்டுதுங்க சார். ஈரோடு உங்க ஏரியாக்கு பக்கமா பாத்துக்கோங்க. ஈரோடு பக்கம், எனக்கு சென்னை பக்கம், உங்களுக்கு பாண்டிச்சேரி பக்கம். கிருஷ்ணகிரி ஈரோடு தான் சார் காட்டுது, அதனாலதான் சார் கேட்டேன். ஓகே ஓகே. இல்லையா, அந்த அவங்க செல்வி மேடம் சேலம் தானே? ஆமா, எல்லாமே பக்கம் தான். சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு. ஒருவேளை அது பக்கமா காட்டுது. அதுக்கு நடுவில் சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அந்த செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வந்துருங்க. நீங்க எங்க இருக்கீங்க மேடம்? செல்வி மேடம் எந்த சேலம் தான் ஜி. அப்புறம் என்ன, போங்க அப்படியே கார் எடுங்க, நேரா போய் இறங்குங்க. முருகா கூப்பிட்டு இருந்தீங்கப்பா, என்ன அழைச்சிட்டு வந்திருக்கீங்கப்பா, அமைதியா உட்காரப்பான்னு உட்காந்துட்டு வந்துருங்க. 2 மணி நேரம் அங்க போய் உட்காந்துட்டு வந்துருங்க. நானும் சேலம் தான். நீங்களும் சேலம் தானா? சேலம்ல எந்த இடம் மேடம்? நம்பர் 5, சேலம் குறுக்கு தெரு, சேலம் மெயின் ரோடு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்து ரோடா? சேலம் ஃபோர் ரோட்ஸ். சேலம் சார் நானும் சேலம் அம்மாப்பேட்டை சார். அம்மாப்பேட்டை, ஐயாப்பேட்டை, அம்மாப்பேட்டை. அப்புறம் எத்தனை சேலம்? யாரும் மாம்பழம் சீசன்ல மாம்பழம் அனுப்பவே இல்லை, சேலத்து மாம்பழம். ஆனா இப்ப மட்டும் எல்லாம் சேலம் நிறைய சேலம் பேர் இருக்காங்க. சேலம் நிறைய பேர் இருக்காங்க. அனுப்பிடுறேன் சார், இந்த சீசனுக்கு அனுப்பிடுறேன் சார். அப்ப எதுக்கு கூப்பிடுறீங்களா பாருங்களா, சேலம் வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க அங்கேயே இருங்க, நான் மாம்பழம் அனுப்பி வைக்கிறேன். சரி, ஓகே. இப்ப ரீசெண்டா கூட நம்ம சேலம் வந்திருந்தோம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போகும்போது. ஈரோட்ல நிறைய நீங்க சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள உணர்வு வந்துட்டு சொல்லுது வாங்கன்னு சொல்ல. சரி, பிஸியா இருக்க போது நம்ம எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம சரி மாம்பழம் அனுப்பிடலான்னு மேல இருக்க அறிவு சொல்லுதுன்னு என்ன கேக்குறது சார்? அதேதான், உள்ளு உணர்வு தான் சொல்றது கேட்கணும். இப்ப ரீசெண்டா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஈரோடு பக்கமா டூர் போட்டிருந்தோம், நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம். அப்படியே நாமக்கல் போயிட்டு, நாமக்கல் போனோமா, அங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கு, எங்க தெரியுங்களா? திருச்செங்கோடு கோயில் போயிட்டு அப்படி ஜாலியா வந்தோம். ஒரு 2-3 கோயில்லாம் போயிட்டு கோயில் ட்ரிப். ஈரோட்ல ஒரு கோயில் போயிட்டு அப்படியே வந்தோம். ஈரோட்ல என்ன கோயிலுங்க இருக்கு?
ஈரோட்ல என்ன கோயில்? நாமக்கல் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஜாலியா வந்தோம். சரி, ஓகே. அப்ப இன்ட்யூஷன் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது ஆர் பலப்படுத்துறது? இன்ட்யூஷன் தானா இது? இன்ட்யூஷன் சொல்ல எப்படி கேட்கறதுனா இந்த 77 இந்திரம். நாங்க வெர்ஷன் 2 எழுதிக்கலாம். அதுக்குள்ள சேலம்லாம் போயிட்டு வந்துட்டோம். பவானி சங்கமேஸ்வரர் கோயில் போயிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் பார்த்துட்டு நரசிம்மர் கோயிலாம் பார்த்துட்டு அப்புறம் திருச்செங்கோடு கோயில் போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரிப் போடும்போது சொல்றேன், எல்லாரும் வாங்க. மாஸ்டர் நாமக்கல் ஆஞ்சநேயர் தானே வால் வந்து தலைமையில வரும் இருக்கும். எஸ், போயிருக்கேன். சூப்பர். கொல்லிமலை ட்ரிப் இருக்குல்ல, அப்போ வந்துருங்க. ஆமா, என்ன கொல்லிமலையில கிளாஸ் இருக்கே பிப்ரவரி மந்த் எண்டில். எல்லாரும் புக் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் புக் பண்ணுங்க. மந்த் எண்டு உங்க வாழ்க்கை பிகினிங்கா இருக்கும். சரி, வெர்ஷன் 2 வரைஞ்சாச்சா? இப்ப 77 அடுத்தது இதுல போயிடலாமா? இது எந்த ஹோரையில சார் எந்த வரையணும்? ஹோரையில? ஞாயிறு ஹோரையில வரையணும், சூரிய ஹோரையில. அடுத்தது 59. இந்த 59 இந்த எந்திரத்துடைய மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம் எது அப்படின்னு கேட்டா, மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவது. மெயின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேற என்ன வார்த்தை இருக்கு? நடு சென்டர் மாதிரி மெயின் இம்பார்ட்டன்ட். நமக்குள்ள இருக்கக்கூடிய மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவது. நமக்கே தெரியாம நம்ம திறமைகள் நிறைய இருக்குது நமக்குள்ள. அது நம்ம அடுத்தது சொல்லணும். அது நேரங்காலம் வரும்போது கரெக்டா வருங்க. நேரங்காலம் வந்ததுனால இன்னைக்கு இந்த எந்திரம் கொடுக்குறாங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8. அடுத்தது 30 29 28 27 26 24 23 22. வெர்ஷன் 2 போகலாமா? ஓகே. அடுத்தது இந்த எந்திரம் வரைய நம்ம எந்த விஷயத்துல ஒரு சூட்சம விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சூட்சமம்னா இதெல்லாம் ஜோதிடம் சூட்சமம், ஹீலிங் சூட்சமம், எனர்ஜி லெவல்ல ஒர்க் பண்றது எல்லாமே சூட்சமம்.
பஞ்சபட்சி சாஸ்திரம் படிச்சுட்டு அதுல பலன் சொல்றது, சரம் படிச்சுட்டு இது ரெண்டுமே சேர்த்து வச்சு பஞ்சபட்சி சரம் சேர்த்து வச்சு பிரசன்னம் பார்ப்பது, இது எல்லாமே சூட்சமம். சுச்சோ 59 இருங்க வரேன், அது வந்துட்டாங்க வெர்ஷன் 2. இது எல்லாமே சூட்சமத்துல வரக்கூடிய விஷயங்கள். அந்த விஷயங்கள் நமக்கு தெளிவாக கிடைக்கும். ஓகே, வெர்ஷன் 2 வரைஞ்சிட்டோமா? சரி, இது வந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அறிவு விருத்தி, ஞான விருத்தி. நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும்னு நினைக்கிறோமா? விருத்தினா நாங்க தமிழ்ல விருத்தி, எக்ஸ்பென்ஷன். நம்ம அறிவு டெவலப் ஆகிறது, எக்ஸ்பேண்ட் ஆகிறது. நெருக்கம், பெருக்கம். அறிவு பெருக்கம், பெருகுவது. படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கும் போது படிப்பு நல்லா வரும், அவங்களுக்கு அந்த புரியும், அந்த சொல்லி கொடுக்குற பாடம் புரியும். சயின்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் புரியும். வெர்ஷன் 2 வரைஞ்சிட்டோமா? ஹோரையில வரையணும் ஜி, புதன் ஹோரையில வரையணும். இது சார் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு 30ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது 29ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இல்லையா? ஆமா மேடம். சாரி, இது 30 வராது. 30 21 எழுதிக்கோங்க. கூட்டுத்தொகை வேற மாதிரி வருது. 30 வராதுங்க, 29 எழுதிக்கோங்க. எங்க சார் எழுதணும்? 30க்கு பதிலா 29 எழுதிக்கோங்க வெர்ஷன் 1ல. அப்ப 29 இருக்க இடத்துல சார் 21 எழுதிக்கோங்க. 30க்கு பதிலா 21. 30க்கு பதிலா 21. 21. சாரிங்க, கரெக்ஷன். அனைவரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 59 எந்திரத்துல வெர்ஷன் 1ல 30ன்ற இடத்துல 21 எழுதிக்கோங்க. வெர்ஷன் 2 எழுதிட்டோமா? எஸ், புதன் வரையில வரைகிறது பெஸ்ட். அடுத்தது 32. 32 ஏற்கனவே பார்த்தோமா? அந்த எந்திரம் பார்க்கல, எண்ணுக்கான வேல்யூ பார்த்தோமா? முப்பத்தி ரெண்டுங்கிறது மொத்தமா சொல்லணும்னு கேட்டா நம்ம டெவலப் பண்ணிக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும், செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக, அறிவாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும்,
தன்னோட திறமைகளை வெளியில கொண்டு வரதாக இருக்கட்டும், நமக்குள்ள நமக்கே தெரியாம திறமைகள் இருப்பாங்க, அதை வெளியில கொண்டு வரதாக இருக்கட்டும், படிக்கிறதாக இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயம் புதுசா கத்துக்கிறது, கிரியேட்டிவா இருக்கிறது, நம்ம லைஃபை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே மொத்தமா செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல போனா 32 பயன்படுத்திக்கலாம். ஃபாரின்ல போய் நான் கிளாஸஸ்லாம் எடுக்கணும், முப்பத்தி ரெண்டு எந்திரம். சார் சொல்லுங்க மேடம். சார் இது 2 இடத்துல 8 இருக்கு சார். சரி மேடம். 1க்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் எழுதணும் மேடம். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு பாத்தீங்களா, ஓகே சார். அந்த 8 ஃபர்ஸ்ட் எழுதணும். நீ எப்பவுமே 8 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல எழுதுறது தானே? ஆமாங்க. ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது, இல்ல கிளாஸஸ் எடுக்கிறது, டெவலப் ஆகிறது, நம்ம வாழ்க்கை டெவலப் ஆகிறதுக்கு, கிரியேட்டிவ் புதிய புதிய ஐடியாக்கள் கிரியேட் ஆகிறதுக்கு, யார் யாருக்குள்ள இந்த ஆசை இருக்கு நம்ம நல்ல டெவலப் ஆகணும், செல்ஃப் டெவலப்மெண்ட். சூப்பர். நிறைய கத்துக்கிறது மட்டும் கிடையாதுங்க, கத்துக்கிற விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், வெளியே வரணும்ல. நான் நிறைய கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? நம்ம சொல்லிக் கொடுக்க மத்தவங்களும் நம்ம மூலியமா உயர்வாங்க. பிரபஞ்சம் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறும்போது சந்தோஷமா இருக்கும். நம்ம மூலியமா இன்னொருத்தவங்க வாழ்க்கையை முன்னேறி அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கை முன்னேறி இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது வர சந்தோஷம் அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ 32 செகண்ட் வெர்ஷன் இது. தேர்ட்டி டூ வரைஞ்சிட்டோமா? செகண்ட் வெர்ஷன். எஸ். அடுத்தது 55 55. சார் 32 எந்த ஹோரையில வரையணும்? 32 இந்த வரையில வரையணும். புதன் வரை மேடம். புதன் ஹோரை அல்லது குரு ஹோரை.
இந்த 55 இந்த இயந்திரம் ஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னு கேட்டா எதிரிகளை வெற்றி கொள்ள. எதிரிகளை வெற்றி கொள்ள அப்படின்னா நமக்கு யாரும் எதிரி கிடையாது. நம்மளை எதிரியா நினைச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. நம்ம கூட காம்படிட் பண்ணுவாங்க. டேய் நான் உன் கூட காம்படிட் பண்றவோ உனக்கு தகுதி இல்லடா, என்ன ஏன்டா நீ காம்படிட் நினைச்சிட்டு இருக்கிற. நம்ம பாட்டு நம்ம வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா நம்மள என்ன பண்ணுவாங்க, நம்மள ஒரு காம்படிட்டர் நினைச்சுக்கிட்டு நம்மள ஒரு எதிரியா நினைச்சு நம்ம கிட்ட வந்து மோதிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும் உனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லடா, நான்லாம் உனக்கு எதிரி கிடையாதுடா, நீ சின்ன பையன்டா. ஆனா நம்மளை போட்டு ஏதாவது படுத்திக்கிட்டே இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சார் இதுல 2 8 வருது. 1 to 8 அப்புறமேட்டு 27ல இருந்து தானே சார் வருது. 20யோட ஸ்டாப் ஆகுது. சரியாக சொன்னீங்க. 6க்கு பக்கத்துல 19 எழுதிக்கோங்க. அந்த 2வது கடைசி 27 கீழே வருது பார்த்தீங்களா, 19 எழுதிக்கோங்க. அந்த பக்கத்துல 19 எழுதிக்கிறேன். 6க்கு பக்கத்துல 19. ஆமாங்க, 8 எடுத்துருங்க, 19 எழுதிக்கோங்க. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்க, எனக்கு என்னென்ன கரெக்ஷன் சொல்லி மெசேஜ் அனுப்பிடுங்க, நான் கரெக்ட் பண்ணி சரி பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி போட்டித் தேர்வுகள், அது சைடு எஃபெக்ட்னு சொல்ல போனா போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கு சைடு எஃபெக்ட், அதுக்கும் பலன் கொடுப்பாங்க. வெர்ஷன் 2 எழுதிக்கோங்க. ஸோ நம்மளை டிஸ்டர்ப் பண்றவங்களை நம்ம துவம்சம் பண்ண வேணாங்க, நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம எதுவும் பண்ண வேணாம், அவங்க செய்யற செயல்களுக்கான விளைவுகள் அவங்களுக்கு கிடைச்சிரும், நம்ம எதுவுமே பண்ண வேணாம். நம்ம இந்த 55 அந்த எந்திரம் எழுத எழுத நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை பார்த்துக்கிட்டே இருப்போம், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஜாலியா இருப்போம் நம்ம பாட்டுக்கு. அதான் நமக்கு தேவை. பொறாமை, போட்டி, எஸ், வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள இருந்ததுன்னா கூட அது நம்மள அஃபெக்ட் பண்ணாது. கரெக்ட் மேடம், அஃபெக்ட் பண்ணாது. நிறைய அடி வாங்கி இருக்கீங்க போல இருக்கு. நம்ம கிட்ட நல்லவங்க மாதிரி பழகிக்கிட்டு ஆனா உள்ளக்குள்ள அந்த மாதிரி நினைப்பு இருக்கு. உண்மை, அந்த மாதிரி இருக்கிறது கரெக்ட். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு. என்னங்க அஃபெக்ட் ஆயிருக்கீங்களா? எஸ், நம்ம கூட நல்லவங்களா இருப்பாங்க. நல்லவங்க தான் நினைச்சு நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம், போட்டு நம்மளை டெமாலிஷ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க, டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க, வறுத்து எடுக்கிறது. எஸ், சொல்லுங்க மேடம், எதுவும் சொல்ல வந்தீங்களா? நாட்டுக்கு நல்லது சொல்ல வந்தீங்களா மேடம்? சொல்லுங்க. இல்ல சார், போட்டித் தேர்வுன்னு சொன்னீங்களா சார், அது கம்ப்ளீட் எப்படி சார்? புரியல அது எனக்கு. இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கல்ல, ஆமா சார்.
அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த எந்திரம் வரைஞ்சி நம்ம வச்சிருக்கும் போது நமக்கு அதுலயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே. தேங்க்யூ போட்டி தேர்வுக்கு வேற ஒரு விஷயம் சொல்லுங்க. லக்னம் தெரிஞ்சவங்களுக்கு, அந்த ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல, விட்டடிக்கலாம், அடிங்க ஆ- அடிங்க. 6வது இடமும் 11வது இடமும் பலப்படுத்துறோம் நம்மளோட லக்னத்துல இருந்து. கரெக்டா சொன்னீங்க. 6, 11. பரவாயில்ல. அதாவது என்னென்ன பிட்டு என்கிட்ட இருக்குன்னே தெரியலையப்பா, அந்த பிட்டு எங்க இருக்கணும்னு தெரியலையப்பான்னு யோசிக்கிறத பிட்டு இங்க இருக்குன்னு தெரிஞ்சு பிட்டு அடிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அதுவே பரவாயில்ல. அதாவது ஒருத்தர் எக்ஸாம்ல ஒரு பிட்டு எழுதிட்டு போனாராம். உடம்பு ஃபுல்லா அங்கங்க தலைமுடியாங்க முதல்ல பிட்டு. மாஸ்டர் பிட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. இது எதுக்குன்னு கேட்டா, எந்தெந்த பிட்டு எங்கெங்க இருக்குன்னு எழுதி வச்சிருக்கிறேன்ப்பா. சரி, 55 எழுதிட்டோமா? வருஷம் 2 எழுதிட்டோமா? சரி, இன்னும் சில எந்திரங்கள் இருக்கு. இப்ப நமக்கு டைம் ஆனதுனால நம்ம இன்னொரு நாள் கூட ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கலாம். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், அததான் எந்திரம். நம்ம வந்து ஒரு விஷயம் பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் வீட்டுல இருக்கும்போது கூட வாட்ச் கட்டுற பழக்கம் இருக்கு? ஸ்மார்ட் வாட்ச் வந்ததுனால எல்லாருமே வீட்ல கூட வாட்ச் கட்டுறாங்க. ஸ்மார்ட் வாட்ச் வந்ததுனால. சரி, ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது வந்து யார் யாரெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்க ரெகுலரா எப்பயுமே கட்டுங்க, ஸ்மார்ட் வாட்ச் கட்டுங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வால் கிளாக், ஆன்லைன் கிளாஸ் அதிகமாக உங்களுக்கு வரணும், ஆன்லைன் நிறைய பேர் வரணும் அப்படின்னா நீங்க ஸ்மார்ட் வால் கிளாக். ஸ்மார்ட் வால் கிளாக் என்னன்னு கேட்கிறேன், டிஜிட்டல் வால் கிளாக் வாங்கி வீட்டுல மாட்டுங்க. சரிங்களா? எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னா தெற்கு அல்லது மேற்கு, அங்க இருக்கிற சுவற்றில் மாட்ட வேண்டும். தெற்குன்னு என்னங்க தமிழ்ல? தெற்கு சுவத்துல மாட்டினா வடக்கு நோக்கிய மாதிரியே இருக்கும். கரெக்ட். அப்படிதானே? ஆமாம். தெற்குன தமிழ் என்னங்க? சவுத். அப்படி சொல்லுங்க என் தமிழர்களே, அப்படி சொல்லுங்க. சவுத். மேற்குன்னு என்னங்க? வெஸ்ட். வெஸ்ட். தமிழ் அச்சிகள் கிடையாதுங்க, தமிழ் ஆட்சிகள் நீங்களாம். சரி, அந்த இடத்துல டிஜிட்டல், அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறவங்க, ஆன்லைன்ல பிசினஸ் பண்றவங்க, ட்ரேடிங் பண்றவங்க, ஆன்லைன்லயே வேலையா இருக்கிறவங்க, டிஜிட்டல் வால் கிளாக் நல்ல எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசா வாங்குங்க. கிரீன் கலர் லைட் இருக்கணும். அதுல டிஜிட்டல் வருது, ரெட் கலர்ல தான் மோஸ்ட்லி வரும். ரெட், சிலதுல ஒயிட் இருக்கும். கிரீன் கலர் லைட்டிங் இருக்கிற மாதிரி வாங்குங்க. கிரீன் வந்து ரெட் தான் மோஸ்ட்லி இருக்கு. ரெட் வேணாம், கிரீன் தான் பெஸ்ட். ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் பிசினஸ், ஸ்மார்ட் வாட்ச், வால் கிளாக் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இல்லைன்னா ஸ்மார்ட் வாட்ச் கட்ட சொன்னீங்க. இல்லைன்னா ஆப்ஷன் கிடையாது. இல்ல அதுவும் கட்டிக்கலாமா? அது கட்டிக்கலாம். அதுவும் ஆர் சொல்லு, அண்டு சொல்லலாம், ஆர் கிடையாது, அண்டு. ஸ்மார்ட் வாட்சும் அதுக்குன்னு பெரிய ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் கட்ட முடியாது. என்னங்க? டேபிள் அதுக்கு முன்னாடி கிளாக் இருக்கணும். சேர்ல உட்காந்துருக்கணும், டேபிள்ல அப்படி வச்சுக்கிற மாதிரி. டேபிள்லயும் இருக்கலாம். நம்ம முன்னாடி ஒரு சின்ன டிஜிட்டல் கிளாக் வாங்கி வச்சுக்கலாம். அது கிரீன் கலர் லைட் இதுதான் இருக்கணும். அந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஃபாண்ட், அது என்ன சொல்ற நம்பர்ஸ் கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் ட்ரேடிங் பண்றவங்க, ஆன்லைன் இருக்கிறவங்க எல்லாருமே வால் கிளாக்கும் மாட்டீங்கன்னா நல்லா எவ்வளவு பெருசா முடியுமோ அவ்வளவு பெருசா மாட்டுங்க. சரிங்களா? அடுத்தது வாட்ச்.
இது ஆன்லைன் ட்ரேடிங் பண்றவங்க, ஆன்லைன்ல இருக்கவங்க ஸ்மார்ட் வாட்ச் கட்டுங்க. நல்ல ஸ்மார்ட் வாட்சா கட்டினீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் இம்ப்ரூவ் ஆகும். நல்ல ஒரு பிராண்டடா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி எனக்கு கொரியர் அனுப்பிச்சா கூட உங்களோட ஆன்லைன் கிளாஸ் நல்லா டெவலப் ஆகும். இப்ப யாராவது கேள்வி கேக்குறீங்களா பாத்தீங்களா? ஆளுக்கு ஒண்ணு அனுப்பலாமா மாஸ்டர்? ஆளு கொண்டு அனுப்பலாம். கை ஃபுல்லா வாட்ச் கட்டிட்டு ஆன்லைன் கிளாஸ் நிறைய வரும்ல. சூப்பர் ஐடியா மேடம். உங்க ஆன்லைன் கிளாஸஸ் நல்லா டெவலப் ஆகும் மாஸ்டர். நிச்சயமா மேடம். எங்களுக்கு அது யூஸ் ஆயிருக்கும். கரெக்ட். வாட்சுக்கு சைஸ்லாம் கேட்காதீங்க, ஃப்ரீ சைஸ் தான். நீங்க கை ஃபுல்லா கட்டிக்கலாம் ஜி. கை ஃபுல்லா கட்டிக்கலாம். சரி, இப்ப வாட்ச் வாங்குறது எந்த நேரத்துல வாங்கினா நமக்கு சக்சஸ் ஆகும்? சூரியன் கிழமையில, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வாங்குறது ரொம்ப பெஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பெஸ்ட். கடை பூட்டிடுவாங்க ஜி. தீபாவளி டைம்ங்க எல்லா கடையும் திறந்திருக்காங்க. மார்னிங் திறந்திருக்கும். மார்னிங் திறந்திருக்காங்க. 11 o'clock திறப்பாங்க. வாங்கலாமே. அதுவும் ஆன்லைன்ல. பிசினஸ் பண்றதே ஆன்லைன், அதுல வாங்குறதும் ஆன்லைன். சூப்பர். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆர்டர் பண்ணலாம், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம். சூரிய ஓரையில பண்ணிக்கலாம். சூரிய ஓரையில பண்ணா இன்னும் சிறப்பு. குறிச்சு இந்த எந்திரம் எந்த ஓரையில வரையணும் குறிச்சு? 55 சூரிய ஓரை. சரி, அப்புறம் சொல்லுங்க. இல்ல நேத்து சொன்னதுல 96 எந்திரம் எந்த டைம் வரையணும்னு சொல்லுங்க. 96 எந்திரம் எந்த ஓரையில வரணும்? யாராவது சொல்லுங்க பாப்போம், எப்போ வரணும்னு சொல்லுங்க. 786 வந்து சுக்கிர ஹோரையில வரையணும் சார். ஓகே, சுக்கிர ஓரையில வரையணும். சரி சார். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நகை வாங்குறது ராகு காலத்துல வாங்கலாம்னு அதுல போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி வாங்கலாமா? வாங்கலாமே. எல்லாம் நல்ல நேரம் பார்த்துட்டு போவோமே, நல்ல நேரத்துல வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இது ராகு காலத்துல வாங்குற மாதிரி போட்டிருக்கு. ஓகே. குளிகையா சார் இது? என்னங்க? குளிகைன்னு சொல்லுவாங்க சார், அதுவா? குளிகை நேரத்துல வாங்கினா ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை அன்னைக்கு குளிகை நேரத்துல நீங்க நகை வாங்குறீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அடிக்கடி திரும்ப வாங்கக்கூடிய பலன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வாங்கிடலாம். இன்னைக்கு வாங்கிடலாமா? வாங்க, லெட்ஸ் கோ. கடை திறந்திருப்பாங்க இந்நேரத்துக்கு. அதிகம் ஆசைப்பட வேணாங்க, ஒரு 2-3 பவுன் போதும். சரி, அடுத்தது இப்ப வாட்ச் வாங்குறதுக்கான இன்னொரு நேரம் எதுன்னு பார்த்தா, உங்களுடைய லக்னாதிபதி இருக்காங்களா, அதுல இருந்து 3வது இடத்தோட அதிபதி யாருன்னு பாருங்க. லக்னத்தையும் சேர்த்து தானே? லக்னம் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. லக்னத்துல 3வது. என்னங்க? சனி வராது. சனிக்கிழமை. அப்ப நீங்க போய் வாங்கிடலாம். இப்போ 1 மணிக்கு சனி வரை நீங்க கூட போய் வாங்கிடலாம், இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடலாம். 1:30 மணிக்கு வாங்கலாம் சார். 1:30 மணிக்கு வாங்கலாம். பாத்தீங்களா? ஓரையில அல்லது அந்த கிழமையில அதிபதியோட ஹோரையில வாங்கிட்டு வாங்கணும். அதிபதி ஹோரை, அதிபதி கிழமை ரொம்ப சிறப்பு. நீங்க பாருங்க, சனிக்கிழமை சனி ஹோரை 2 அமையறாங்க. இது இப்பதான் தெரியுது, போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்மார்ட் வாட்ச் இருந்தா ஃபாஸ்ட் ட்ராக். 3ஆம் இடம் உங்களுக்கு. 3ஆம் இடம். இப்போ ஒரு மேடம் சொன்னாங்க, அவங்களுக்கு 3ஆம் இடம் சனி பகவான். உங்களுக்கு 3ஆம் இடம் எதுவும் அதை வாங்கிட்டுங்க. இதே மாதிரி நிறைய மீட்கணும் அப்படின்னா அதுக்கு நகை விற்கும் போது ஏதாவது பார்க்கணுங்களா? நகை அடகு வைத்த நகை மீட்க வேண்டும்.
இல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி கூட டைம் பார்த்து வச்சா அந்த டைம்ல சீக்கிரமா மீட்டர் எஸ், மீட்டுட்டு வந்துடலாம். ஆமாம். மூணாவது இடம் சொன்னீங்களே, அது எதுக்கு? உங்க லக்னத்துல இருந்து 3வது இடம். வாட்ச் வாங்குறதுக்கான நேரம். இப்ப புதன் வருது அப்படின்னா புதன் ஓரையா? புதன்கிழமை புதன் முறையில் அமைக்குவாங்க. சார் நகை வாங்குறதுக்கு தானே சொன்னீங்க சார் வாட்ச் ஓகே, இருங்க, ஒருத்தர் கீழே முடிங்க. இப்ப நகை வாங்குறது கேக்குறீங்களா? நகை இல்ல ஜி, இப்ப வாட்ச் சொன்னீங்கல்ல, அவங்க லக்னத்துல இருந்து மூணாவது இடம் வந்து வாட்ச் வாங்கணுமா? ஆமாம், ஒண்ணு சூரியன் கிழமை அன்னைக்கு சூரிய வகையில வாங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க லக்னத்துல இருந்து 3வது இடம் இருக்கு. ஒரு நிமிஷங்க. வாழ்க. வணக்கம் சார். ஓகே, சரிங்க சரிங்க சார். உங்க மெசேஜ், உங்க நேம், டேட் ஆஃப் பர்த் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. அனுப்புங்க, நான் உங்களுக்கு பார்த்துட்டு இன்ஃபார்ம். தேங்க்யூ சார். இருக்கு சார். சரி, ஓகேங்க. சரி, ஓகேங்க சார். சரி, ஓகேங்க. நல்லது சார். வாழ்க. சார் இப்ப கேளுங்க. வாட்ச் வந்து எப்போ வாங்குறதுன்னு கேட்டீங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே. உங்க அதிபதி, லக்னாதிபதி, லக்னம் தான் 1, 2ஆம் இடம், 3ஆம் இடம். புதன்கிழமை புதன் வரையில வாங்குறது பெஸ்ட். அதே மாதிரி முடிஞ்ச அளவு வாட்ச் கட்டி இருக்கிறது நல்லது. அதுவும் தூங்கும் போதெல்லாம் இல்லைங்க. சரி. அப்புறம் வெளிநாடு செல்லணும் விருப்பப்படுறவங்க, வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் அப்படின்றவங்க 9ஆம் இடம், உங்க லக்னத்துல இருந்து 9ஆம் இடம் அதிபதி கிழமையில அந்த ஹோரையில போய் வாட்ச் வாங்குங்க. சீக்கிரம் ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உங்க லக்னத்துல இருந்து 9ஆம் இடம் அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த கிழமையில அந்த ஹோரையில போய் வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா யாரு வாங்கணும்னா வெளிநாடு போறவங்க அதை வாங்குறது பெஸ்ட். வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நார்மலா ஒரு வாட்ச் எவ்வளவுங்க இருக்கும் அப்ராக்சிமேட்டா? ஸ்மார்ட் வாட்ச்னா 1000 மேல இருக்கு. எவ்வளவுங்க? ஸ்மார்ட் வாட்சா இருந்தா ஸ்மார்ட் வாட்ச் எவ்வளவுங்க இருக்கும்? 2000 அப்படி. 2000 இருக்குங்களா? ஓகே, 1000 அந்த ரேஞ்சில் இருக்கும். அது வாங்கலாம். ஏன்னா ஃபாரின் போறது எவ்வளவு டிக்கெட்லாம் எவ்வளவு செலவு பண்றோம், தாராளமா வாங்கலாம். ரொம்ப நாளா மேரேஜ் ஆகாம இருக்காங்கல்ல ஜி, அவங்களுக்கு ஏதாவது இருக்கு? கல்யாணத்துக்கு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே.
இப்ப பொருள் லாஸ் ஆகுது, திருடு போகுது, அதுக்கு அது கிடைப்பதற்கு இப்ப நீங்க ஒரு கேள்வியா கேளுங்களேன். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கேட்டாங்க, கல்யாணத்தை பத்தி கேட்டாங்க. கல்யாணத்துக்கு எந்த மேடம்? பிளஸ் ஜெஸ்டா இருந்தா சுக்கிரன் சொல்லிருந்தீங்க. எஸ், அவங்கள ஆக்டிவ் டெவலப்படுத்துங்க, உங்களுக்கு சரியாவாங்க. அதுல ஏதாவது வேற பரிகாரம் இருக்கு? எந்திரம் கொடுத்துருக்கோமே, அந்த டைம்ல ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? எந்திரம் இருக்கு பாருங்க, அந்த எந்திரம் வரையலாம். திருமணத்திற்கான எந்திரம் வரையலாம். இப்போ நீங்க வாட்ச் சொன்னீங்க இல்லையா, இந்த வாட்ச் கட்டினா இந்த மாதிரி ஓகே ஓகே, ஏதாவது பண்ணி பலப்படுத்துறது அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி அப்படின்னா நீங்க வாட்ச் கட்டுறது இல்ல. பெண்களாக இருந்தால் சிகப்பு கலர் ஆடை போட்டுக்கலாம். சிகப்பு கலர் ஆடை தர்மம் கொடுக்கலாம், தானம் கொடுக்கலாம். ஆண்களாக இருந்தால் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது, வெள்ளை கலர் ஆடை தானம் கொடுக்கிறது. இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் அடகு வச்சிருப்பாங்கல்ல, அது எடுக்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது பரிகாரம்? அதுக்கான இதெல்லாம் கொடுத்துருப்போம் பாருங்க மேடம். எந்திரம் சொல்லிருக்கீங்க. ஆமாம். குருஜி, நகை வைக்க போறதுக்கு என்ன டைமிங் இருக்கா? நகை வைக்க போறீங்களா? ம். நகை வைக்க போறதுக்கு ம். ஒரு நிமிஷம் இருங்க. ம். 9ஆம் இடம் பிளஸ் 11ஆம் இடம். சரி. இப்போ எங்க வீட்டுக்காரர் பேர் வைக்கலாம், அவங்களுக்கு அந்த இடத்த பலப்படுத்தணுமா? ஆமாம், கரெக்ட். இப்ப எனக்கு ஜாதகம் இல்ல, இப்ப அவங்களுக்கு தான் இருக்கு. அப்ப அவங்க பேர்ல வைக்கிறீங்கன்னா அவங்க பேர்ல 9 + 11 பாத்துக்கோங்க. சரி. இப்ப நான் வைக்கணும்னா என்ன பண்றது? என் பேர்ல வைக்கணும்னா? உங்க பேர்ல வைக்கணும்னா சூரிய வரையில வைங்க. ஓகே. சீக்கிரம் எடுத்துடலாம், மூட்டிடலாம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாள் எதுவும் கணக்கா இருக்காங்க தம்பி? எதுங்க? 4ஆ? சூரிய வரைனா சூரியன் ஃப்ரெண்டா இருக்கிற நாள்ல நீங்க வைக்கலாம். சூரியன் என்ன நினைக்கலாம் ஃப்ரெண்ட், யார் யார் கூட ஃப்ரெண்டுன்னு பார்த்தா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு ஃப்ரெண்டு, புதன் ஃப்ரெண்டு. அப்ப அந்த கிழமையில சூரிய வரையில வைக்கலாம். சந்திரன், செவ்வாய், புதன். எஸ், சரிங்களா? தொலைந்த பொருள் ஜி, அதுக்கு தொலைந்த பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கா? லக்னம் சோக்கரை போடலாம். சோக்கரை போடுங்க, சீக்கிரம் கிடைக்கும். அதே நேரத்தில் லக்னம் பலப்படுத்துங்க. சுக்கரே ஏவா போடலாம். சோக்கரே ஏவா 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 தேர்ட் லெவல்ல வரும். போடலாம். அப்புறம் மந்திரம் சொல்லித்தரேன், எழுதிக்கோங்க.
ம். யாமலிகா குதுஸ். யாமலிகா குதுஸ். தி ஸ்பெல்லிங் தமிழ்ல யாமலிகா. எழுத்து யா ஆ. யாமலிகா. லா வந்து பல்லம்பரலா பள்ளி பள்ளி ஸ்கூல் போடுறோம் அது. யாமலி அலி இக்கு போட்டு காவா. யாமலிக்குல் குதுஸ். அனுப்புறேன், இப்ப ஷேர் பண்றேன் குரூப்ல. ஓகே. குரூப்ல ஷேர் பண்றேன். இந்த மந்திரம் எப்ப சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 108 தடவை சொல்லிடுங்க. யாமலிக்குல் குதுஸ். சரிங்களா? இந்த எந்திரம் வந்து இந்த மந்திரம் வந்து நீங்க ஒரு 108 தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க போதும். அப்புறம் உங்க லைஃப்ல எப்பயாவது ஒரு சுச்சுவேஷன்ல அடுத்தது என்ன பண்ணுதுன்னே தெரியல, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை மாட்டியாச்சு, அடுத்தது என்ன பண்ணுதுன்னே தெரியல, இந்த மந்திரம் உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க, அதுல இருந்து சீக்கிரம் வெளில வந்துருவீங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப எனக்கு வழியே கிடையாது, டோட்டலி என்னது கார்னர், டோட்டல் கார்னர் பிடிச்சாச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த மந்திரம் உங்களை அதுல இருந்து வெளில அழைச்சிட்டு வந்துருவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 108 தடவை பிராக்டிஸ் பண்ணிடணும். நாம் யாமலிக்குல் குத்துஸ்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த மந்திரம் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை கிரியேட் ஆச்சுன்னா மனசுக்குள்ள சொல்ல 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 என்ன ஆகும், அந்த நிலை மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க அப்படியே டோட்டல் கார்னர் ஆகிறது உங்களுக்கு வழி கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க அதுல இருந்து வெளில வந்துருவீங்க. வாழ்க்கை இது எந்த தேவதைக்கான மந்திரம்? அதாவது இது காமனா இல்ல குறிப்பிட்ட தெய்வம்னு இவங்களுக்குன்னு இருக்காங்களா? இது காமன் மேடம். இந்த மந்திரம் காமன் மந்திரம். நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையில இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு எந்த தேவதை வரணுமோ அந்த தேவதை வந்து உங்களை காப்பாத்துவாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னொரு நாள் கிளாஸ் மறுபடியும் மீட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் இருக்கு, எந்திரங்கள் இருக்கு, அதை நம்ம கத்துக்கலாம். இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? இப்பவே நிறைய பேர் வீடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க, நாங்களாம் வேலையை பார்த்துக்கிட்டே பார்க்குறோம்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, வாங்க இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டு. சொல்லுங்க. இல்ல ஒரு விஷயம் நடக்கணும், அது வெற்றி பெறணும்னா அதுக்கு எதனா மந்திரம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு விஷயம் நடக்கணும், வெற்றி பெற வேண்டும், அதற்கான மந்திரம். அதற்கு எந்திரம் இருக்கு, மந்திரம் அடுத்த கிளாஸ் நம்ம கத்துக்கலாம். அதே மாதிரி அந்த இதுக்கும் இப்போ விஷ ஜந்துக்கள் வரும் பொழுது நமக்கு ரேக்கியில இருக்கு, நம்ம வந்து அந்த இது சொன்னோம்னா அது அப்படியே பாம்பா இருந்தாலும் சரி அது அப்படியே அமைதியா அந்த இடத்துல இதாயிடும், படுத்தே இருக்கும் மயக்கத்துல இருக்கிற மாதிரி.
அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஜி? இருக்கு, நம்ம கத்துக்கலாம். ஓகேங்க. ஓகே மேடம். தேங்க்யூ. சரி, ஓகே மேடம். சரி, வாங்க நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தர 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமதியில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரத்தி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த பொண்ணுகளோட கண்கள் திறந்து பொறுமையா உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.